இந்த செஷனில் நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அண்ட் இன்புட்ஸ் அப்படிங்கிற 2 கான்செப்டை பார்க்க போகிறோம். அண்ட் அதில் ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் இல்லையா, லென்த், பிரெத் அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், இந்த ப்ராப்ளம் தான் நம்ம போட்டிருக்கோம். அண்ட் இந்த ப்ராப்ளமில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளமில் ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா நம்ம லென்த் அண்ட் பிரெத்தை ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஏன் இந்த மாதிரி ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஒரு இன்புட் நம்மளே கொடுக்கலாம், ஒரு யூசர் இன்புட்டை கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இது ஒரு இன்டராக்டிவாகவே இல்லை இந்த ப்ரோக்ராம். ஏன்னா ஒரு ஆல்ரெடி நீ வந்து கோட்லேயே வந்து 40-13 கொடுத்துட்டோம், இதில் வந்து ஒரு பெருசாக இன்ட்ராக்டிவிட்டியே இல்லைல்ல. அதுக்கு தான் நம்ம இன்புட் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி என்னென்னா, இன்புட் இப்படி கொடுத்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, ஸோ எந்த கர்லி ப்ராக்கெட்ஸ், எந்த ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இப்படி இருந்தாலுமே அது வந்து இன்புட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ப்ராக்கெட் இருந்தாலே அது பேருக்கு வந்து ஃபங்க்ஷன். ஓகே, நீங்கள் எப்படி வந்து பிரிண்ட் இப்படி கொடுத்தா அது பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது இன்புட் ஃபங்க்ஷன். சரி, இந்த எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு நெசசிட்டி இருக்கும். அதாவது எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ஒரு ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், நமக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி காட்டும். அதே மாதிரி இன்புட் அப்படிங்கிறது என்ன பண்ணுன்னா, ஒரு இன்புட்டை யூசர்கிட்டேருந்து வாங்கும். எப்படின்னா இங்கே பாருங்கள், என்டர் த நேம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது இன்புட்டை வாங்கும். எப்படின்னா கிளிக் பண்ணி ரன் பண்ணால் இங்கே பாருங்கள், என்டர் த நேம் அப்படின்னு காட்டுதா. ஸோ கோகுல் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது இன்புட்டாக வாங்கிக்குது. ஸோ ஆனால் அந்த இன்புட் வாங்கின இன்புட்டை இது எங்கேயுமே சேவ் பண்ணல. அப்போ என்ன பண்ணுன்னா, எனக்கு இந்த இன்புட் இது வாங்கிச்சில்ல, அதாவது யூசர்கிட்டேருந்து இந்த கோகுல்ங்கிற இன்புட் வாங்கிச்சில்ல, அது எதாவது இடத்துல சேவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நான் இதை ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணணும். இன்புட் அப்படிங்கிறத வேரியபிளில் சேவ் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த இன்புட்டை சேவ் பண்ணிப்பேன். அண்ட் கீழே நான் பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணேன்னா இது மேலே இருக்கிறதுல கோடில். ஸோ ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் காப்பி பண்ணி ஒரு புது ஃபைலை க்ரியேட் பண்ணுவோம். இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் .py. ஓகே, நான் இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் இது நம்ம தனியாக ரன் பண்ணுவோம். இல்லைங்க, இதை நான் இப்போ ரன் பண்ணேன்னா என்டர் த நேம்னு கேட்குதா. ஸோ கோகுல் அப்படின்னு கொடுத்தேன்னா கீழே கோகுல்னு திருப்பி பிரிண்ட் ஆகுது. ஏன் அப்படி எனக்கு பிரிண்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா இங்கே இன்புட் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மூலிமா நம்ம யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கிக்கிறோம். யூசர் இன்புட் கொடுக்குறாரு. இங்கே அந்த இன்புட்டை வாங்கி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதுதான். ஸோ இது இன்புட், இது அவுட்புட், எப்படி வச்சுக்கலாமா? இது வேரியபிள். நான் ஒரு இன்புட்டை ஒரு வேரியபிளை சேவ் பண்ணி அண்ட் அந்த வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதே ப்ராப்ளம்க்கு வருவோம். இங்கே நான் வந்து லென்த், பிரெத் எப்படின்னு இருக்கா. ஸோ நான் இங்கே என்ன பண்ணுவேன், இன்புட் என்டர் த லென்த் அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டு கொடுத்துருப்போம். ஸோ இன்புட் என்டர் த பிரெத் ஈக்குவல் டு கொடுத்துருவோம். இப்போது நான் இதை சேவ் பண்ணி இதில் ரன் பண்ணோம். இப்படி இதை டெலிட் பண்ணுறோம். நம்ம கமெண்ட்டில் போட்டு வச்சுப்போம். ஓகே, ஸோ இப்போது நம்ம என்டர் த லென்த், என்டர் த பிரெத்துன்னு இருக்கா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோன்னா, இன்புட்டில் அது வாங்கிக்கிட்டோம். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன், பாருங்கள் என்ன அவுட்புட் வரும்னு. என்டர் த லென்த்னு இருக்கா. ஸோ நான் 29 கொடுக்குறேன், பிரெத் வந்து 22 கொடுக்குறேன். டைப் எரர், கான்ட் மல்டிப்ளை சீக்வன்ஸ் பை நான் இன்ட் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் அப்படின்னு காட்டுது. ஏன் அப்படின்னா இதுவும் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன், இதுவும் நான் ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஆனால் இங்கே பண்ணுற ஆப்ரேஷன் ஒரு இன்டீஜருக்கான ஆப்ரேஷன். ஓகே, அப்போது நான் இன்புட் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன டேட்டா டைப் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும்னு செக் பண்ணிடலாமா? அதுக்கு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன தெரியுமா? டைப் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ டைப் அப்படிங்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷன் இந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுக்கும்னா, நமக்கு இந்த வேரியபிள் என்ன
அவுட்புட் கொடுக்குது, என்ன டேட்டா டைப் கொடுக்குது, இது ஸ்ட்ரிங்கா, ஃப்ளோட்டா, இல்லை இன்டீஜரான்னு கொடுக்குது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா. print ஃபங்க்ஷனுக்குள்ள டைப் ஆஃப் லென்த், print டைப் breadth. சும்மா நான் இங்கே உங்களுக்கு இந்த டைப் ஆஃப் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு 2 வேரியபிள் இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுக்குறேன் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 2.22 கொடுக்குறேன். ஸோ தட் உங்களுக்கு தெரியும். print ஏதோ டைப் கண்டுபிடிக்கணும், எக்ஸோட டைப் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு, அண்ட் print டைப் ஆஃப் ஒய் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா சும்மா அது கேட்குது 12. இங்கே எனக்கு அதே தான் வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஃபஸ்ட்டு எக்ஸோட டைப் என்ன, இன்ட், அண்டு ஒய்யோட டைப் என்ன, ஒரு ஃப்ளோட். ஓகே, ஆனால் நம்ம இன்புட்டாக கொடுக்குற லென்த்துக்கும் பிரெத்துக்கும் என்னென்னு வந்து பார்த்தீங்களா, ஸ்ட்ரிங்குன்னு வருது. ஸோ அதனால் இந்த எரர் டைப் எரர்னா என்ன, டேட்டா டைப் எரர். ஒரு 2 ஸ்ட்ரிங்கை என்னால் மல்டிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்களுக்கு இன்புட்லேருந்து வாங்குகிற எல்லா வேல்யூஸுமே வந்து எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா அது எப்படி தெரியுமா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து 12 அப்படின்னு கொடுத்துருக்கீங்களா, அது எப்படி பிரிண்ட் ஆகிருக்குன்னா இப்படி இருக்கும். அண்ட் 22 கொடுத்துருக்கீங்களா, அது இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். நான் வேணால் பிரிண்ட் பண்ணி காட்டவா. பிரிண்ட் லென்த், print breadth. இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இது பார்க்கறதுக்கு சாதாரண நம்பர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட டேட்டா டைப் செக் பண்ணால் தான் நமக்கு ஸ்ட்ரிங்னு காட்டும். ஓகே, இப்போ எனக்கு இன்புட்டில் எப்பயுமே வந்து எனக்கு ஸ்ட்ரிங்குன்னே காட்டுது. இதை நான் எப்படி வந்து அதாவது ஒரு வேறு ஒரு டேட்டா டைப்புக்கு மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. ஸோ அது எப்படி மாற்றலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் டைப் கேஸ்டிங் அப்படின்னாங்க. டைப் கேஸ்டிங் அப்படின்னா இந்த லென்த் அப்படிங்கிறது இப்போது இன்புட் மூலயமா எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும், கரெக்டாக. இது நான் வந்து இன்டீஜராக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவேன், இதை ரேப் பண்ணிப்பேன். இன்டீஜர் ஆஃப் இந்த லென்த் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இந்த லென்த். இங்கே என்ன லென்த்துக்கு சேவ் பண்ணுறோமோ அதை நான் லென்த் 2 ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் லென்த் பிரெத் அண்டர்ஸ்கோர் 2 ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் பிரெத். ஏன்னா நான் பிரெத் 2ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி பிரெத்தோட அவுட்புட்டை நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டைப் கேஸ்டிங் பண்ணலாம். இருக்கிற ஸ்ட்ரிங்கை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாம். இதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. பட் இப்போ நான் வந்து இது இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம், இது நீங்கள் வேறு என்ன வேல்யூ வேணாலும் கன்வெர்ட் பண்ணலாம். பட் இப்போ எனக்கு வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இதே ஃப்ளோட்டாக வேணும்னா நான் வந்து ஃப்ளோட் அண்டு ஸ்ட்ரிங்காக வேணா ஸ்ட்ரிங் அப்படின்னு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நான் இந்த பிரெத் 2 லென்த் 2 நான் இங்கே அவுட்புட் கொடுப்பேன். பிரெத் 2 லென்த் 2 இதெல்லாம் நான் வந்து ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா லென்த் 12 பிரெத் 12 அண்ட் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இஸ் 144. எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. லென்த் 2 அண்ட் பிரெத் 2 நான் இங்கே ஸ்ட்ரிங்காக வர இன்புட்டை நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணதை நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு நான் இப்போது ஒரு ப்ரோக்ராமேட்டிக்கலாக நான் வந்து யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்கி அதை கேல்குலேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரொம்ப ப்ரோக்ராமோட அட்வான்ஸ் திங்ஸ் தெரியும் எனக்கு கொஞ்சம், ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணுறேன். லென்த் 2 பிரெத் 2ன்னு. நான் ஏன் இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் இங்கேயே நான் இதை கன்வெர்ட் பண்ண முடியாது, இந்த இடத்துலையே நான் இதை கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னா எஸ் இருக்குது. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்தையே நம்ம ரேப் பண்ணலாம். எப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே லென்த் இருக்கா, லென்த் எங்கே இந்த வேரியபிள் ஆகுறோமோ நான் என்ன பண்ணுவேன், இன்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த மொத்த இன்புட்டுமே வச்சுப்பேன். இன்ட் அப்படிங்கிறத
ஸோ உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்ஸ் ஆஃப் ப்ராக்கெட்ஸ் அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது, அதாவது இன்புட் அப்படி இருக்குல்ல, இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். என்ன கேட்கும்? உங்களுடைய லென்த் சொல்லுங்கள், உங்களுடைய பிரெத் சொல்லுங்கன்னு. அது ஸ்ட்ரிங்காக ஒரு நம்பரை நம்ம ரெண்டு பேருக்கும் கொடுப்போம். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் வெளியில் இருக்கிறத வரும் பொழுது எனக்கு அது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகி வரும். ஸோ ஈஸியாக நம்ம ஒரே வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணுறோம் அண்ட் அந்த வேரியபிளை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ரன் பண்ணனா 169 வந்துச்சா? ஆனால் நான் யூஸ் பண்ணதே 4 லைன் கோடு தான். ஆனால் இங்கே வந்து நான் இன்னொரு வேரியபிள் கன்வெர்ட் பண்ணி எனக்கு அந்த விஷயமே இப்போ வேண்டாம். இப்போ நான் ஒரே வேரியபிள் வச்சுருக்கேன் அண்ட் அங்கே இன்புட் வாங்கியிருக்கேன். அந்த இன்புட்டில் நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, டைப் கேஸ்டிங் அண்ட் நம்ம ஒரு இன்புட் எப்படி யூசர்கிட்டேருந்து வாங்குது, நமக்கு இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவிட்டி தெரிஞ்சுது. அண்ட் இன்றைக்கி நம்ம லாஸ்ட் ப்ராப்ளமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நான் இன்னொரு சேலஞ்ச் பார்ப்போம், விச் இஸ் ஏரியா ஆஃப், இல்லை இப்படி வச்சுப்போம், கேல்குலேட்டர் வச்சுப்போம், கேல்குலேட்டர். இதுதான் சேலஞ்ச் 3. என்னென்னா யூசர் ரெண்டு நம்பர் வாங்கணும் யூசர்கிட்டேருந்து. ஏன்னு ஒரு நம்பர், பின்னு ஒரு நம்பர், ரெண்டுத்தோட அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ரிமைண்டர் இதை நான் வந்து கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இன்புட் என்டர் த a number, input enter the b number. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுவேன், add equal to a plus b. இதை நான் டேரெக்டாகவே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே போட்டுடலாம்ல. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, print formatted stringல the addition of two numbers is curly brackets குள்ள a plus b. அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் வருவேன். the sub of two number, the multiplication of two number, division of two number, the remainder of two numbers. இப்போ என்ன பண்ணுவேன், ஆப்ரேட்டர்ஸை மட்டும் மாற்றிப்பேன். ஸோ மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அண்ட் ரிமைண்டர். இப்போ நான் அதை கிளியர் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை இந்த இடத்துல நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை ரன் பண்ணலாம். இன்டர் ஏ நம்பர் 10, பி நம்பர் 20. ஓகே, இங்கே என்ன வருது, ஏ மைனஸ் பிக்கு எனக்கு ஒரு இஷ்யூ வருது. என்ன வருதுன்னா, அன்சப்போர்ட்டட் ஆப்பரண்ட் டைப் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது. ஸோ நம்ம கன்வெர்ட் பண்ணோமா, இல்லை. இங்கே பார்த்தீங்களா அதே மிஸ்டேக் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட் அப்படின்னு போட்டு கேஷ் பண்ணுறோம், இன்ட்டுக்குள்ளே இன்புட்டை கேஷ் பண்ணுறோம். நவ் இப்போ நான் கிளியர்னு கொடுத்துட்டு ரன் பண்ணால் 10, 20. The subtraction of two numbers is print the sub of two numbers is a minus b ன்னு வந்திருக்கு. ஓகே, ஏன் அது வந்திருக்கு, ஓகே நான் தப்பான ஸ்லாஷ் கொடுத்துட்டேன். ஆக்சுவலி நான் பெரிய ஸ்லாஷ் கொடுத்துட்டேன், சின்ன ஸ்லாஷ்க்கு பதிலாக. அதுதான். அண்ட் பட் எரர் வர்றது நல்லது தான். நம்ம எப்படி வந்து அதை சால்வ் பண்ணுறதுங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏ பி அப்படின்னா 10, 20, அடிஷன் 30, இது -10 அண்ட் மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ரிமைண்டர் வந்து 10.
ஸோ இப்படி தான் ஒரு இன்டராக்டிவான ப்ரோக்ராம் பண்ணலாம். இப்போ நம்ம இதில் என்ன வேணால் பண்ணலாம் பாருங்களேன். இப்போ இதில் வந்துட்டு நான் 1000 கொடுத்துட்டேன் அண்ட் இதில் வந்து 99 கொடுத்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரியல் டைமாக ஒரு அப்ளிகேஷன் கிடச்சிருச்சு பார்த்தீங்களா. இது நீங்கள் வந்து எங்கே வேணால் டிப்ளாய் பண்ணலாம் அண்ட் நீங்கள் இன்புட்டை கொடுத்துட்டு நீங்கள் அவுட்புட் வாங்கலாம். ஸோ யூஸ்வலி நம்ம எப்படின்னா இன்ட்ராக்டிவாக இல்லாமல் நம்ம ஹார்ட் கோட் பண்ணி தான் வச்சுருந்தோம். பட் இது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் செஷனில் நம்ம இன்னும் நம்ம இன்ட்ராக்டிவாக நம்ம என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணலான்னு பார்ப்போம். தேங்க்யூ. Subscribe for more content.